கச்சத்தீவை மீட்போம் என முதல்வர் ஸ்டாலின் நாடகம் போட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், அதிகரித்து வரும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் என தமிழகம் இதுவரை இல்லாத மோசமான இருண்ட காலத்தில் இருந்து வரும் நிலையில், முதல்வர் ஸ்டாலின் நாளொரு மேடை, பொழுதொரு நடிப்பு என்று நாடகமாடி வருவதாகவும், அதன்படி அவரது இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் துன்புறுத்தப்படுவதற்கு காரணம் 1974ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததுதான் எனவும், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு, ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு, தமிழர்கள் உரிமை என திமுக நாடகமாடி வருவதாக கூறியுள்ளார். காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு திமுக தாரை வார்த்துவிட்டு அவர்கள் கொடுத்த மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிக் கொண்டு கள்ள மௌனம் காத்து வந்ததாகவும், கடந்த 40 ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்தபோது கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக என கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை போரின்போது திமுக நடத்திய 3 மணி நேர உண்ணாவிரத நாடகங்களை மக்கள் மறந்துவிட்டதாக ஸ்டாலின் எண்ணுவதாகவும், இலங்கை இராணுவத்தால் 80க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டபோது மத்திய அமைச்சர்களாக இருந்து ஊழல் செய்வதில் மட்டுமே மும்முரமாக இருந்த திமுக, தமிழக மீனவர்கள் உயிரை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நம் கண்முன்னே கண்ட வரலாறு எனவும் கூறியுள்ளார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகள் மௌனமாக இருந்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு, தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று கபட நாடகம் ஆடும் ஸ்டாலின் அவர்களையோ திமுக காங்கிரஸ் கூட்டணியையோ பொதுமக்கள் நம்பப் போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் அழுத்தமாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.